Hello students, நம்ம இப்போ geography lesson 8th standard rocks and soil பத்தி பார்க்க போறோம். Let's start. இப்போ நாங்க பார்க்க போறது அது objectives. To understand the nature of rocks and their types and uses. Rocks உடைய தன்மைகள், அதனுடைய types and அதோட uses பத்தி நம்ம இப்போ படிக்க போறோம். To learn to identify different types of rocks. Rocks உடைய different types பத்தி நாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். To study about the nature of soil and its composition. மண்ணோட தன்மை அதனுடைய composition பத்தியும் படிக்க போறோம். To understand the importance of soil conservation. இந்த soil எப்படி பாதுகாக்கிறது அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். Synopsis. Introduction. Rocks, classification of rocks, uses of rocks, soil and its formation, soil composition, classification of soil, soil erosion and conservation, uses of soil. இப்போ நாம introduction பத்தி பார்க்கலாம். The earth has 4 layers: lithosphere, atmosphere, hydrosphere and biosphere. பூமியில 4 லேயர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து lithosphere, அத பத்தி தான் நாங்க படிக்க போறோம். atmosphere, இந்த பூமியை சுத்தி கேஸ் இருக்குல, அது atmosphere சொல்வோம். பூமியில மிகுந்த அளவு தண்ணீர் காணப்படுது, அது ஹைட்ரோஸ்பியர் சொல்வோம். பயோஸ்பியர்னா ஹைட்ரோஸ்பியரும் அட்மாஸ்பியர் சேர்ந்து இருக்கிற இடத்தை தான் பயோஸ்பியர் சொல்வோம். இங்கே தான் உயிரினங்கள் வாழும். Lithosphere is the uppermost layer of the earth. பூமியோட மேல் பாகத்தை தான் lithosphere சொல்வோம். It is also called as sphere of rock. இது வந்து முழுக்க கற்களால் ஆனதுனால இத sphere of rock சொல்வோம். The study of rock is called petrology. இந்த ராக்ஸை பற்றி படிக்கிற படிப்பை தான் petrology சொல்வோம். Soil is a mixture of organic matter, mineral, gas, liquids and organism that together supports life. Soil, மண் என்பது ஒரு மிக்சர். இதில் என்னென்ன இருக்கும்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், அனிமல் வேஸ்ட், பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்துருக்கும். மினரல்ஸ் தாது பொருட்கள் இருக்கும், கேஸஸ் இருக்கும், லிக்விட்ஸ் இருக்கும், ஆர்கானிசம் தட் டுகெதர் சப்போர்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் உயிர் வாழறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் எர்த். ஸ்கின் ஆஃப் எர்த்னா பூமியை தோல் சொல்லி இதை கம்பேர் பண்ணுறாங்க. சாயில் இஸ் அ லூஸ் மெட்டீரியல். மண் வந்து கல் மாதிரி ஹார்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ராக். எர்த் crust is made up of rock. எர்த் crust, இந்த பூமி வந்து எதால செய்யப்பட்டிருக்குன்னா கற்களால் செய்யப்பட்டிருக்கு. The rocks are solid mineral material. இந்த rocks எப்படி இருக்கும், solid, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இட்ஸ் a mineral material. ஓகே, rock is found in solid state. ஸோ இது எப்போவுமே உங்களுக்கு solid stateல தான் காணப்படும். Out of 2000 minerals, 12 types are commonly found all over the earth. ஸோ டோட்டலாக 2000 மினரல்ஸ் இருக்குது. அதில் வந்து 12 டைப் தான் எல்லா பூமியில் எல்லா இடத்துலையும் காணப்படுது. They are chemical substance and they occur either in the form of elements or compounds. ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் பொருட்களால் ஆனது. இது வந்து எலமெண்ட்டாகவும் இருக்கும், இல்லைனா தனிச்சும் இருக்கும், இல்லைனா காம்பவுண்ட் சேர்ந்தும் இருக்கும். Rocks have been used by humans from early tools to construction material. ஸோ இந்த கற்கள் வந்து பழங்கால இயர்லி மேன்ல இருந்து இது வரைக்கும் இந்த கற்கள் வந்து யூஸ் ஆகினே இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். அண்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல் ஆன் எர்த் crust is called rock. ஸோ அக்ரிகேட் மினரல் எல்லா மினரலும் சேர்ந்து ஒரு சாலிட் பொருளை தர்றது தான் ராக்னு சொல்லுவோம். It may be hard and compact like granite or soft as clay or loose as sand. இது வந்து மூன்று வடிவத்தில் காணப்படுது. ஒன்று காம்பேக்ட் கிரானைட். கிரானைட் கற்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரானைட்டாக இருக்கும், காம்பேக்ட் டைட்டாக இருக்கும் காம்பவுண்ட்ஸ். இல்லைனா சாஃப்ட்டு களிமண் மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், சாண்ட் மணல் மாதிரி லூஸாகவும் இருக்கும். மகாபலிபுரம் இன் தமிழ்நாடு இஸ் an example of rock cut architecture. தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தை ராக் கட் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள். ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as igneous, sedimentary and metamorphic. இது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து igneous ராக்ஸ், செகண்ட் வந்து sedimentary ராக், தேர்ட் வந்து metamorphic ராக்னு சொல்கிறோம். இப்போ இந்த அட்டவணையில் பார்க்க போகிறது மீனிங்ஸ், அதோட மீனிங்,
அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதில் ஃபாசில் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். டைப்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இக்னியஸ் அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து ஃபயர். இது எதுலேருந்து, இந்த வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா லட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி. செடிமெண்ட்ரி மீன்ஸ் செட்டிலிங் டவுன். செட்டிலிங் டவுன் மீன்ஸ் கீழே உட்கார்றது. ஓகே, இட் இஸ் ட்ரைவ் ஃப்ரம் த லட்டின் வேர்டு செடிமெண்டம். இதுவும் லத்தின் வேர்டு தான். இதோட வேர்டு வந்து செடிமெண்டத்துலேருந்து வந்து உருவான ஒரு வார்த்தை. மெட்டமார்பிக். மெட்டானா சேஞ்ச், மார்பிக் மீன்ஸ் ஷேப். ட்ரைவ் ஃப்ரம் த கிரீக் வேர்டு. இதுவும் கிரீக்கில் வந்த வேர்டு மெட்டமார்பிக். இது அடிக்கடி சேஞ்ச் ஆயினே இருக்கும் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன். பை சால்டிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. இது எப்படி உருவாச்சுன்னா இந்த இக்னியஸ் ராக்ஸ் வந்து வேல்கோனம் வெளியே வந்த உடனே இந்த மோல்டன் ராக் வந்து அப்படியே குளிர்ந்து ஹார்ட் ராக்காக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட்ரி. formed by sediments derived and deposited due to high temperature and pressure. மண் துகள்கள் காலப்போக்கில் ஹை டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா இது செடிமெண்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து மெட்டமார்பிக் ராக். ஃபார்ம்டு when igneous and sedimentary rocks are subjected to high temperature and pressure. ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸும் இக்னியஸ் ராக்ஸும் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு உள்ளாக்கணும்னா அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். அதுதான் மெட்டமார்பிக் ராக் சொல்கிறோம். தென் ஃபாசில் அவைலபிலிட்டி. தே டூ நாட் கண்டெயின் ஃபாசில். இதில் ஃபாசில் எதுவுமே இருக்காது. செடிமெண்ட்ரி ராக்ஸில் ஃபாசில் இருக்கும். தென் மெட்டமார்பிக் ஃபாசில் இருக்காது. டைப்ஸ். இக்னியஸ் ராக்ஸை இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவ் சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். செடிமெண்ட்ரி ராக்ஸை ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல்னு மூணு வகையாக பிரிக்கிறோம். மெட்டமார்பிக்கை தெர்மல் அண்ட் டைனமிக் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபார் இக்னியஸ் வந்து கிரானைட் அண்ட் பேசல்ட். செடிமெண்ட்ரி ராக் வந்து லைம்ஸ்டோன் அண்ட் சாக். மெட்டமார்பிக் வந்து குவார்ட்ஸ் அண்ட் மார்பிள். டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ் அண்ட் இன்ட்ரூசிவ் ராக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக். These rocks are fine grained and glassy in nature. These rocks are formed from the molten magma. After reaching the earth's surface, the molten magma gets solidified. இது எப்படி உருவாகுதுன்னா மேக்மா வேல்கோனிலேருந்து வர மேக்மா வெளியே வந்து மேலே வந்தோன்னா குளிர்ந்து ஹார்டாக கல்லாக மாறிடுது. இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், தூளாக இருக்கும், ஆனால் கிளாஸியாக இருக்கும், பார்க்குறது கண்ணாடி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். when the molten magma sometimes cools down deep inside the earth crust and becomes solid, called intrusive rocks. They are also called as crystalline rocks. இந்த intrusive rockன்றது இந்த மேக்மா வெளிவரதுக்கு முன்னாடியே கிரஸ்டிலேயே இது கூலாகி சாலிட் ஆகிடும், கற்கல்லாம் மாறிடும். இதுதான் இன்ட்ரூசிவ் ராக் சொல்லுவோம். இது பார்க்கறது கிறிஸ்டலைன் ராக் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட் ராக்ஸோட டைப்ஸ். ஒன்று வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் கெமிக்கல். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக். தே ஆர் ஃபார்ம் டியூ டு டீகம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் இறந்த பிறகு அது டீகம்போஸ் ஆகி அதால் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஆர்கானிக் ராக். இன்ஆர்கானிக், தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த disintegration of igneous rocks. The igneous rocks வந்து disintegration அழிஞ்சி வருது தான் inorganic. The chemical, these are formed by the precipitating of mineral from water, usually through evaporation of chemical rich solution. So மழை நீர் வந்து ஆவியாய் போயிட்டு மிச்ச இருக்க மினரல்ஸ் வந்து கல்லா மாறிடும். இதை தான் chemical rock சொல்லுவோம். The next வந்து types of metamorphic rock. Thermal metamorphic and dynamic metamorphic rock. First வந்து thermal metamorphic. If the change in the rocks is mainly caused by high temperature, it is called thermal metamorphic rock. இப்போ கற்களுடைய ஷேப்பு ஹை டெம்பரேச்சரால் மாறுதுன்னா அதை thermal metamorphic சொல்லுவோம். Dynamic metamorphic rock, if the change in the rocks is mainly caused by high pressure, it is called dynamic metamorphic rock. இப்போ கற்களுடைய ஷேப் வந்து ப்ரெஷரால் மாறுதுன்னா அதை டைனமிக் மெட்டமார்பிக் சொல்லுவோம். ராக் சைக்கிள். இப்போ நாம் ராக் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். இக்னியஸ் ராக்ஸ் அதர்வைஸ் பிரைமரி ராக்ஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆன் எர்த். முதல்ல பூமியில் உருவானது வந்து இக்னியஸ் ராக்ஸு. இதுதான் பிரைமரி ராக்னு சொல்லுவோம், அது மதர் ராக் சொல்லுவோம்.
They are weathered, eroded, transported and deposited at some place to form sedimentary rocks. இந்த igneous rocks வந்து விரிசல் விட்டு தூள் தூளாகி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காற்று வழியாவோ இல்லை தண்ணி வழியாவோ போய் டெபாசிட் ஆகும். இதை தான் செடிமெண்ட்ரி ராக்னு சொல்லுவோம். Both together change into metamorphic rock under the influence of high temperature and pressure. இந்த igneous ராக்கும் செடிமெண்ட்ரி ராக்கும் ஹை டெம்பரேச்சர் அதிகபட்ச டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உட்படுத்தணும்னா அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும். அதை தான் மெட்டமார்பிக் ராக்னு சொல்கிறோம். Metamorphic rock also disintegrate to sedimentary rock. Again இந்த metamorphic rock வந்து disintegrate கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி sedimentary rock மாறும். Formation of igneous rocks takes place where there is an outflow of molten material. எங்கெல்லாம் இந்த வேல்கனால இந்த molten magma வெளிவருதோ அதுலேருந்து தான் igneous rocks வந்து ஃபார்ம் ஆகுது. Rocks on the earth crust change from one form to another under various forces and agents. ஸோ ராக்ஸும் பூமியில் காணப்போ இந்த ராக்ஸ் வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது வேரியஸ் ஏஜென்ட்டாகவோ ஃபோர்ஸஸ் வழியாகவோ இது மாறினே இருக்கும். இதை தான் ராக் சைக்கிள் சொல்கிறோம். நம்ம ராக் சைக்கிளை இந்த பிக்சர் வழியாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்மா வந்து என்னாகும், எரிமலை வழியாக எரிமலையிலேருந்து வர மேக்மா வெளியே வந்து கூலாகி இக்னியஸ் ராக்காக மாறும். இது தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ராக்கு. இதை ப்ரைமரி ராக்கு இல்லை மதர் ராக்குன்னு சொல்லுவோம். இந்த இக்னியஸ் ராக் வந்து வெதரிங்கும் எரோஷன்னா தூள் தூளாக மாறி இது காற்று வழியாக தண்ணி வழியாக எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகும். அதை செடிமெண்ட் சொல்கிறோம். இந்த செடிமெண்ட்டு காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி டைட்டாகி செடிமெண்ட்ரி ராக்காக மாறும். அகெயின் இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து வெதரிங் அண்ட் எரோஷனால் தூளாக மாறும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கும் கொடுத்தோன்னா இதோட ஷேப் சேஞ்ச் ஆகி மெட்டமார்பிக் ராக்காக மாறும். ஸோ இந்த மெட்டமார்பிக் ராக்கு அகைன் என்ன ஆகும்னா உடஞ்சி தூளாகி காற்றால் ஒரு இடத்துல இன்னும் வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போய் செடிமெண்ட்டாக செட்டில் ஆகிடும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த மெட்டமார்பிக் ராக்கை ஹீட் ப்ரெஷர் டெம்பரேச்சரால் உருகி மேக்மாவாக மாறும். மறுபடியும் இந்த மேக்மா கூலாகி இக்னீஷியஸ் ராக்காக மாறும். இந்த மாதிரி இந்த ராக் சைக்கிள் வந்து முடிவில்லாமல் சுற்றிக்கினே இருக்கும். இதை தான் ராக் சைக்கிள் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ராக்ஸ். யூசர் ராக்ஸ்னா சிமெண்ட். ஸோ ராக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது சிமெண்ட் செய்கிறோம். சாக் பீஸ் நாங்கள் சாக் பீஸ் ரெடி பண்ணுறோம். பில்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். செங்கல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. தென் பாத் ஸ்க்ரப்பு குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். க்ரப் ஸ்டோன் இதுவும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் ஆர்னமெண்ட் கற்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் செய்கிறோம். ரூஃபிங் மெட்டீரியல் தளத்துக்கு போடுறோம். நெக்ஸ்ட் அதர் அவைலபிள் சோர்சஸ் லைக் கோல்ட், டைமண்ட் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு சாயில், மண்ணை பற்றி பார்க்க போகிறோம். Soil is a mixture of organic matter, mineral, gases, liquids and organisms that together supports life. So soil வந்து mixture. இதில் என்னென்ன இருக்குன்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, அனிமல் வேஸ்ட், பிளான்ட் வேஸ்ட்லாம் இருக்குது, அதான் ஆர்கானிக் மேட்டர் சொல்லுவோம். மினரல்ஸ் இருக்குது, தாது பொருட்கள் இருக்குது, கேஸஸ் இருக்குது, தென் லிக்விட்ஸ் இருக்குது அண்ட் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் உயிர் வாழறதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. They are produced from rock through the process of weathering and natural erosion. இந்த சாயில் இந்த மண் எப்படி உருவானதுன்னா இந்த கற்கள் சொன்னாலே அந்த பெரிய பெரிய கல் வந்து வெதரிங்னா சூரிய வெப்பத்தால் சூடாகும், நைட் டைமில் கூலாகும். ஸோ கூலிங் அண்ட் ஹீட்டிங் ரெகுலராக நடந்தே இருக்கும்போது வந்து அந்த கல்லில் விரிசல் வரும். இந்த விரிசல் போக 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 இந்த கல் வந்து ரெண்டாக பொழிஞ்சு 2 4 4 8 மாதிரி அந்த மாதிரி பிரிஞ்சினே போய் கடைசியில் மெலிசு தூள் மாதிரி இருக்கும். அதை தான் மண்ணு சொல்கிறோம். ராக்ஸ் ஆர் broken down by water, wind, temperature change, gravity, chemical interaction, living organisms and pressure difference and further into fine particles. Due to this mineral which is locked in rocks fragment gets released. இந்த ராக் வெடியும் போது அதில் இருக்க மினரல்ஸ்லாம் வெளியே வருது. These minerals contain humus content which help the soil to get matured gradually, in turn help to develop vegetative cover on the soil without any human intervention. So இந்த மினரல்ஸ்லாம் என்ன இருக்கும், ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும்.
ஸோ அதாவது வேஸ்ட்டு அனிமல் வேஸ்ட் பிளான்ட் வேஸ்ட் சொல்லி அந்த ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும். இது வந்து பூமிக்கு உரம் மாதிரி வேலை செஞ்சு மனுஷன் உதவி இல்லாமலேயே தாவரங்கள் வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. இட் டேக்ஸ் அரௌண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ஃபார்ம் சாயில். ஒரு சாயில் ஃபார்ம் ஆனோன்னா, ஒரு சாயிலோட ஒரு துகள் உருவானோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து சாயில் காம்போசிஷன். இந்த சாயிலில் என்னென்ன கலவைகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் சாயில் ஆர் மினரல், ஆர்கானிக் மேட்டர், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ மினரல் இருக்குது, தாது பொருட்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அனிமல் வேஸ்ட் பிளான்ட் வேஸ்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது. The composition of soil varies from place to place and time to time. இந்த காம்போசிஷன் வந்து இந்த பொருட்கள் வந்து எல்லா பூமிலையும் எல்லா பாகத்துலேயும் சேமாக இருக்காது. இடத்துக்கு இடம் டைமுக்கு டைம் மாறினே இருக்கும். இந்த பிக்சரில் பாருங்கள், கிராஃபில் பாருங்கள், வாட்டர் வந்து 25% இருக்குது, ஏரும் 25% இருக்குது, மினரல் பார்ட்டிகல்ஸ் தான் 45% இருக்குது. இந்த 45%ஐயும் ஆர்கானிக் மேட்ரு 5% ஆகும், ஹியூமஸும் 80% ஆகும், ரூட்ஸ் 10% அண்ட் ஆர்கானிக்ஸும் 10% ஆக பிரிக்கிறாங்க. Soil profile. Vertical section of soil from ground surface and extend towards the downwards. மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கிற செக்ஷனை தான் soil profile சொல்கிறோம். இங்கே இந்த அட்டவணையில் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், அது எப்படி உருவானது, அதோட கேரக்டரிஸ்டிக், அது எங்கெங்கே காணப்படுது, அதோட நேச்சர் என்னன்னு இந்த அட்டவணையில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அலுவியல் சாயிலை பற்றி பார்க்கலாம். ஃபார்ம்டு பை டெபாசிஷன் ஆஃப் ஸ்லிட் பை த ரன்னிங் வாட்டர். ஸோ இது எப்படி உருவானதுன்னா, தண்ணி ஓடும்போது அதை வழியாக வர எல்லாம் துகள்களையும் சேர்த்துட்டு வந்து ஆத்தாங்கரையில் தேக்கிடும். இதுதான் அலுவியல் சாயில் சொல்கிறோம். இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து இட் இஸ் அ மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில். இதில் வந்து என்ன போட்டாலும் விளையும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் ரிவர் வேலி, ஃபுட் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸ். இந்த மண் எங்கெங்கே காணப்படும்னா ரிவர் வேலி ஆற்றங்கரை ஓரத்துலேயும், கோஸ்டல் பிளெயின்லேயும், ஃப்ளட் பிளைன்லேயும் காணப்படும். லொக்கேஷன், நேச்சர் ஆஃப் சாயில் இஸ் அ வெரி ஃபர்டைல் சாயில். வெரி ஃபர்டைல்னால் ரொம்ப தரமான மண் இது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த மண்ணில் என்னென்ன விளையும்னா சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸ் இதெல்லாம் இந்த பூமியில் விளையும். நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது பிளாக் சாயில். formed by weathering of igneous rocks. Igneous rocks ஆல உருவானது இந்த black soil. It is clay in nature. இது பார்க்கிறது களிமண் போல இருக்கும். It is retentive of moisture. இதில் வந்து ஈரப்பதம் உள் தேக்கி வைக்கும். It is fertile soil. இதுவும் தரமான மண். இதில் முக்கியமாக விளைச்சல் வந்து காட்டன். நெக்ஸ்ட் வந்து ரெட் சாயில். formed by weathering of metamorphic rock or crystalline rock. இந்த metamorphic rock வெடிச்சு உருவானது தான் இது ரெட் சாயில். presence of iron oxide make this soil brown or red in color. இது இந்த மண்ணோடைய கலர் ரெட் கலராக இருக்குது. முக்கிய ஒரு காரணம் வந்து இந்த மண்ணில் அயன் ஆக்சைடு நிறைய இருக்குது. இதால் இந்த சாயிலோட கலர் வந்து ப்ரௌன்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்கும். It is usually found in the semi-arid region. Semi-arid regionல தான் இது காணப்படும். It is not fertile soil. இது வந்து ஒரு தரமான மண் கிடையாது. இதில் வந்து விளைச்சல் வந்து millet. Next laterite soil formed by process of leaching. The soil வந்து leaching the process ஆல உருவானது. They are typical soil of tropical region. Tropical regionல காணப்பட ஒரு விதமான மண். It is found in the region which experience alternate wet and dry condition. இது எங்கே காணப்படும்னா எங்கே வெதர் வெப்பமும் குளிர்ச்சியும் வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன் எங்கே காணப்படுதோ அந்த இடத்துல இந்த மண்ணை பார்க்கலாம். இட் இஸ் இன்ஃபர்டைல் சாயில். இதுலேயும் அந்த அளவுக்கு தரம் கிடையாது. இதில் வந்து காஃபி, டீ என்ற விளைச்சலை விளைவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மவுண்டைன் சாயில் ஃபார்ம் ஃப்ரம் த இக்னியஸ் ராக்ஸ். மவுண்டைன் சாயிலும் இக்னியஸ் ராக்கில் தான் உருவாகுது. It is soil in this region are thin and acidic in nature. இதோட நேச்சர் வந்து தின்னாக இருக்கும் அண்ட் அசிடிக்கில் இருக்கும், அசிடிக் நேச்சரில் இருக்கும். It is found on the slope of mountain. The soil differ from region to region based on the altitude. ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மவுண்டெயின் கிட்ட தான் காணப்படும். இது ஒவ்வொரு ஹைட்டில் ஒரு ஆல்டிடியூடுக்கும் ஒரு மாதிரி மண் இருக்கும். இட் இஸ் ஃபர்டைல். இதுவும் நல்ல ஃபர்டைல் சாயில். இதுலேயும் டீ, காஃபியும் க்ரோ பண்ணலாம்.
டெசர்ட் சாயில் இட் இஸ் ட்ரை அண்ட் சாண்டி சாயில். டெசர்ட் சாயில் ரொம்ப ட்ரையாக இருக்கும், மணல் மாதிரி இருக்கும். இட் இஸ் போரஸ் அண்ட் செலைன். இதுலேருந்து போரஸ் நிறைய துளைகள் காணப்படும். இட் இஸ் ஃபவுண்ட் ஹாட் அண்ட் டெசர்ட் ரீஜன். இது முக்கியமாக இது ஹாட் டெசர்ட் ரீஜனில் பார்க்கலாம். இட் இஸ் இன்ஃபர்டைல் அண்ட் இட் இஸ் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். இதில் அதிக அளவு பயிர்களை விளைவிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து லேயர்ஸ் ஆஃப் சாயில். சாயிலோட லேயர்ஸ் பூமியில் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் லேயர். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லேயரில் மரம் செடியெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டாப் சாயில். அது கீழே இருக்குது டாப் சாயில். அதுக்கும் கீழே அந்த ரெட் கலர் இருக்குது, அது வந்து சப் சாயில். அதுக்கு இருக்குது பேரண்ட் மெட்டீரியல். இந்த கற்கள், சின்ன சின்ன கற்கள் இருக்குது, மண்ணும் சேர்ந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெட் ராக். இது கீழே ஃபுல்லாக ராக்ஸ் இருக்குது, பெட் ராக் சொல்கிறோம். Next, layers of soil. Horizon or humus. This layer is dominated by organic material, leaves, needles, twig, moss and lichens. ஸோ இதில் நிறைய ஆர்கானிக் மேட்டர், அதாவது சொன்ன பிளான்ட்ஸ் மெட்டீரியலும் அனிமல்ஸ் மெட்டீரியலும் சேர்ந்துருக்கோம் சொன்னாலே இதுதான் இது ஹியூமஸ். நெக்ஸ்ட் ஏன்னா ஹாரிசன் ஆர் டாப் சாயில். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டாப் சாயில் கம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் மிக்ஸ்டு வித் மினரல் மேட்டர். இதில் வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கும், தாது பொருட்களும் சேர்ந்து இருக்கும். Horizon or elevator layer. E stands for elevator layer. This layer is significantly leached by clay, iron and aluminium oxide, which leaves a concentration of ore. So இதில் வந்து எல்லாருடைய தாது பொருட்களையும். B வந்து horizon or subsoil. This layer reflects the chemical or physical alternation of parent material. Thus iron, clay, aluminium, organic compounds are found accumulated in this horizon. So இதில் வந்து பேரண்ட் மெட்டீரியல், தட் இஸ் த இக்னியஸ் ராக்கோட மெட்டீரியல் துகள்களும் இந்த லேயரில் காணப்படும். இதில் வந்து அயனும் இருக்கும், கிளே இருக்கும், அயன் இருக்கும், எல்லா விதமான மினரல்ஸும் சேர்ந்து காணப்படும். நெக்ஸ்ட் சி ஹாரிசான் ஆர் பேரண்ட் ராக். பார்ஷியலி வெதர்ட் பேரண்ட் மெட்டீரியல் அக்யூமுலேட் இன் திஸ் லேயர். இந்த பேரண்ட் ராக் சொல்கிறது அதோடைய துகள்கள் இதில் காணப்படும். நெக்ஸ்ட் ஆர் horizon parent rock. This layer consists of unweathered part of bedrock. இதில் வந்து கற்கள் பெரிய பெரிய கற்களாக காணப்படும். இப்போ நாம் சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷனை பற்றி பார்க்க போகிறோம். சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் இட் இஸ் த ரிமூவல் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாப் லேயர் ஆஃப் சாயில் பை நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஷீட் எரோஷன், ரில் எரோஷன் அண்ட் குல்லி எரோஷன் ஆர் மேஜர் டைப். சாயில் எரோஷன் பூமிக்கு மேலே காணப்பட அந்த மண்ணை அரிச்சின்னு போகிறது. அது வந்து நேச்சுரலும் நடக்கவும் இல்லை சில மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸாலையும் அது நடக்கும். இது வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம். ஷீட் எரோஷன், ரில் எரோஷன் அண்ட் குல்லி எரோஷன்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறோம். இட் ரெடியூசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில் விச் ரெடியூஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. இந்த மாதிரி மண்ணை அரைச்சின்னு போயிடுச்சுன்னா சாயிலுடைய தரமும் குறைஞ்சிடும், அதால் விளைச்சலும் குறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாயில் கன்சர்வேஷன். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சாயில் கன்சர்வேஷனை பற்றி பார்க்க போகிறோம். சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் பை ப்ரொடெக்டிங் த சாயில் டு மெயின்டைன் இஸ் ஃபர்டிலிட்டி. சாயிலை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா அப்படி பாதுகாத்தா தான் அதோடைய தன்மையும் பாதுகாக்க முடியும், அதுதான் எங்களுக்கு நிறைய விளைச்சலும் விளைவிக்க முடியும். கன்சர்வேஷன் மெத்தட் அது எப்படி அங்கே தடுக்கலான்னா அஃபாரஸ்டேஷன் இருக்குது. அஃபாரஸ்டேஷன், கண்ட்ரோல் கிரேசிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், கிராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கண்டோர் ப்ளவிங், டெரஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங், கல்டிவேஷன். இது எப்படி நாங்கள் மண் அரிப்பை தடுக்கலாம், எப்படி மண்ணை பாதுகாக்கணும்னா அஃபாரஸ்டேஷன் மரங்களை வளர்க்கணும், காடுகளை வளர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கிரேசிங். ஆடு மாடுகளை ஒரு அளவுக்கு மீறி அந்த கிராஸை மேய விடக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அதிகமான கிராஸ் அவங்க மேய்ஞ்சிட்டாங்கன்னா அந்த மண்ணை பிடிச்சி வைக்க வேறு இருக்காது, மண் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடும். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸை கட்டணும். டேம்ஸை கட்டினா தான் மண் அடிச்சுன்னு போகும்போது ஒரு இடத்த மண்ணை பிடிச்சி நிற்க வைக்க முடியும். கிராப் ரொட்டேஷன் மெயின்லி எதுக்குன்னா சாயில் ஃபெர்டிலிட்டி, அதோட தரத்தை மெயின்டைன் பண்ணோன்னா பயிர்களை நாங்கள் மாற்றி பயிரிடணும். மாற்றி பயிரிட்டோன்னா அதோட ஃபர்டிலிட்டியை நாங்கள் இழக்காமல் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் அதை ஸ்ட்ரிப் ஃபார்மிங் சொல்கிறது லைன்ஸ் மாதிரி இருக்கும், லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பயிரிடும்போது மண் வந்து ஒரு இடத்துல வந்து அரிச்சின்னு போனால் கூட இன்னொரு லைனில் வந்து மண் தேங்கிடும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ப்ளோவிங்.
கண்ட்ரோல் ஃப்ளோயிங்னா மலை அடிவாரத்தில் ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் அந்த பயிர்கள். ஸோ ஒரு படிக்கட்டில் மண் மிஸ் ஆகி கீழே வந்தால் கூட நெக்ஸ்ட் படிக்கட்டில் அது தடுத்துடும். நெக்ஸ்ட் டெரஸ் ஃபார்மிங்னா அப்படி இந்த பிச்சில் பாருங்கள், இது ரவுண்டாக இருக்கும். ஸோ மண் வந்து அடிச்சுன்னு போகாமல் பாதுகாக்கிறது இந்த டெரஸ் ஃபார்மிங். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணோன்னா மண்ணை வந்து அதை தரத்தை இழக்காமல் உன்னெடுத்து போகாமல் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் சாயில். இட் என்ஹான்ஸ் அண்ட் நரிஷஸ் த க்ராப். ஸோ க்ராப்ஸ் வளர்கிறதுக்கும் அதோட நியூட்ரிஷன் நல்ல சத்து விளைச்சல் கொடுக்கறதுக்கு இது உதவுது. யூஸ் இன் மேக்கிங் சிரமிக் அண்ட் போட்ரி மண்பாண்டங்கள் செய்கிறதுக்கு உதவுது. used as a source for construction and handicraft works. கட்டுமான பணிகளுக்கும் கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கும் பயன்படுது. It acts as a natural filter and purifies it. இது தண்ணியை வந்து நேச்சுரலாக ஃபில்டர் பண்ணுறதுக்கும் அந்த நீரை சுத்தப்படுத்துறதுக்கும் யூஸ் ஆகுது. It supports ecosystem and play an important role in land management. land managementனா லேண்டை பாதுகாக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் டவுட் இதாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நியூ சாப்டரோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.